21 டேஸோட டே 6ங்க. டே 6, டே 7, டே 8 இந்த 3 வீடியோவும் ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த 3 டேஸ் என்னால் வந்து கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருந்ததுனால என்னால் தினமும் போட முடியல, ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். டே 6ஓட வெயிட் 90,350ங்க. அதோட டே 5ஓட வெயிட்டு டே 6ஓட வெயிட்டில் 50 கிராம் மட்டும்தான் லாஸ் ஆகி. சரி ஓகே, 21 டேஸில் நான் 5 to 7 kg லாஸ் பண்ணி ஆகணுன்றது தான் என்னோட டார்கெட். அதனால எனக்கு இது ஓகேவா தாங்க இருந்தது. எப்பயும் போல் டே 6ல் மார்னிங் வார்ம் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கிட்டேன். ஒரு 11 மணிக்கிட்ட கிரீன் டீ, சாப்பாடு, சிக்கன் கிரேவி. ஈவினிங் வெளியில் போனதுனால பால் டீயும் நைட்டு சப்பாத்தி ஒரு பிளாக் டீயும் எடுத்துருக்கேன். 21 டேஸோட டே 7ஓட வெயிட் 90,250. டே 6ஓட வெயிட்ல இருந்து ஒரு 100 கிராம் லாஸ் ஆயிருக்குங்க. டே 7ல வந்து நான் கொஞ்சம் வெளியே ஹாஸ்பிட்டல் போறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னால் எடுக்க முடியல. வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் போல எப்பயும் போல 11 o'clock வந்துட்டு ஒரு லெமன் டீ மட்டும் குடிச்சுக்கிட்டேன். கிரீன் டீ எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடக்கூடாதுன்றதுனால நான் கிரீன் டீ சாப்பிடலைங்க, நான் லெமன் டீ குடிச்சுக்கிட்டேன். காலையில சாப்பிடாதனால மதியம் 1 மணிக்கே நான் சாப்பிட்டேன். மதியம் சாப்பாடு பருப்பு கீரை குழம்பு, கேரட் பொரியல் தாங்க எடுத்திருக்கேன். ஈவினிங் எப்பயும் போல் பிளாக் டீ குடிச்சிட்டு நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு வந்து நான் ஒரு சப்பாத்தி கூட அந்த காலையில் மதியம் தானங்க வச்ச கீரை, அதனால அந்த கீரையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். 21 டேஸோட டே 8ங்க. டே 8ஓட என்னோட வெயிட்டு 90,150 கிராம். மார்னிங் எப்பயும் போல் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் 9 மணிக்கிட்ட ஒரே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன். பார்க்க தாங்க குட்டியாக தெரியுது, ரொம்ப பெருசு. ஒரே ஒரு கொய்யாப்பழம் மட்டும். 11:30 மணிக்கிட்ட கிரீன் டீ எடுத்துருக்கேங்க. வெளியில் போனதுனால நான் அங்கே கிரீன் டீ வாங்கிட்டேன். கிரீன் டீ மதியம் 2:30 மணிக்கிட்ட சாப்பாடு எடுத்துக்கிட்டேங்க. சாப்பாடு, சிக்கன் கிரேவி, 2 ஃபிஷ், ரசம் தான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் எப்பயும் போல் பிளாக் டீங்க. சுகர் போடாமல் குடிக்கணும். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சுகர் போடாமல் குடிக்கிறது. குடிச்சிட்டு ஜிம் கிளம்பிட்டேங்க. ஜிம் போகிறதுனால எனக்கு நம்ம டயட்டோட நான் கொஞ்சம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிட்னஸ் நல்லா கிடைக்குதுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டிஷர்ட்லாம் எனக்கு ஸ்டொமக்கு கிட்ட ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா லூஸாக எனக்கு பார்க்க எனக்கே ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நைட்டு 2 சப்பாத்தியும் தக்காளி தொக்கை எடுத்துக்கிட்டேன். இந்த 3 டேஸில் 250 கிராம் தாங்க லாஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஓகே தாங்க, இன்னும் நாள் இருக்குது. நான் நினச்ச வெயிட்டுக்கு கண்டிப்பாக லாஸ் பண்ணிடுவேன். நம்பிக்கையோடு இருக்கேன், கண்டிப்பாக லாஸ் பண்ணிடுவேன்னு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலேயே முடியும். ஓகேங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.